என்னோட உடுப்பு மட்டும் இல்லாம எனக்கு சம்பந்தமான எல்லா பொருட்களையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டேன். வீட்ல இருந்து நேரா கொண்டு போய் அதெல்லாத்தையும் ஒய்ஃப்ட்ட ஹேண்ட் ஓவரும் பண்ணிட்டேன். அவங்க ஒரு பக்கம் மடிச்சுக்கிட்டு இருக்கவே ஜம்முன்னு குளிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்ல அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணியாச்சு. டெல்லியில இருந்து வந்து 3 நாள் தான் ஊர்ல இருந்திருக்கேன். உடனே சென்னை வரையும் போக வேண்டியதாயிருச்சு. நான் ஒரு கேமிங் ஈவென்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்ல, அதே மாதிரி ஒரு பெரிய கேமிங் ஆர்கனைசேஷன்ல கண்டென்ட் கிரியேட்டரா ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு சேலரி எல்லாம் பேசி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு தான் சென்னை வரையும் வரேன். இப்படி ஃபுல்லாவே அலைச்சல்ல இருக்கறனால தான் வீடியோஸ்ல தம்பி ஒய்ஃப் 2 பேரையுமே காட்ட முடியல. சரிடான சென்னைக்கு பஸ் ஏறதுக்கு முன்னாடி நைட் பஸ்ல சாப்பிடுறதுக்கு நல்ல பரோட்டா கடைக்கு போயிட்டு அழகா ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். எப்படி டெல்லி ட்ரிப்ல அவங்க ஸ்பான்சர், அதே மாதிரி இப்போ நான் சென்னை போயிட்டு வர செலவு எல்லாத்தையுமே அந்த கம்பெனி தான் அஃபோர்ட் பண்ணிப்பாங்க. டிக்கெட் ஒரு சூப்பரான பஸ்ல நல்ல ஸ்லீப்பர் ஏசி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் மினிட் பிளான் அப்படின்றனால டிக்கெட் லாஸ்ட் சீட்ல தான் கிடைச்சது. பயங்கரமா தூக்கி போடும், தூக்கமே வராதுங்க. சென்னைக்கு எனக்கு பர்சனலா ஒரு பெரிய கனெக்ட் இருக்குங்க. ஏன்னா 4 வருஷம் காலேஜ் சென்னையில தான் படிச்சேன். அதே மாதிரி ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு டாமினோஸ்ல சென்னையில தான் வேலை பார்த்திருந்தேன். மலரும் நினைவுகளை நினைச்சுக்கிட்டே வாங்கின புரோட்டாவை பஸ்ஸுக்குள்ள உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ல போகும்போது ஹெவியா சாப்பிட்டா வாந்தி வந்துருங்க. இருந்தாலும் புரோட்டா கடையை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சுன்னு வாங்கிட்டேன். சும்மா இல்லைங்க, டேஸ்ட் அல்டிமேட். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குட் பேட் அக்லி படத்தை பார்த்துட்டு நல்லா நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டாங்க. காலையில ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் போரூர் டோல்கேட். ஸோ ஒரு 3 நாள் சென்னையில தான் இருக்க போறேன். யாருக்காச்சும் என்ன பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ஏதாச்சும் வழி பண்றேன். ஆனா நண்பர்களே, போரூர் டோல்கேட்ல இவ்வளோ பேர் இறங்குவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா பாதி பஸ்ல இருந்தவங்க போரூர் டோல்கேட்ல இறங்கிட்டாங்க. என் கூடவே நீங்க சென்னையில இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சென்னையில எந்த லொகேஷன்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.